ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. காடை பெப்பர் ஃப்ரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காடை பெப்பர் ஃப்ரை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடை பெப்பர் ஃப்ரை செய்யலாம். இப்போ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி காடை பெப்பர் ஃப்ரை செய்யறதுன்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய் பாருங்கள் எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டுக்கிட்டேன். மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகா, வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அதனால் இப்போ லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காடையை போட்டுக்கலாம். காடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை அப்படியே நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம வந்து காடையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார மிளகாத்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி மட்டும் நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம பெப்பர் போடுவோம், அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை வேகிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணிலாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் ஊற்றி நல்லா வந்து வேகட்டும். காடை வேகிறதுக்காக வந்து நல்லா மூடி விட்டுடலாம். இப்போ வந்து காடையை மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து தண்ணிலாம் ட்ரை ஆகி காடைலாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. கடைசியாக தான் நம்ம வந்து பெப்பர்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா இப்போ வேகட்டும். இப்போ எப்படி வெந்திருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்க.
தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு, இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி மட்டும் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். வந்து காடை நல்லா ட்ரை ஆகுது. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காடை ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. காடை பெப்பர் ஃப்ரை பாருங்கள், பெப்பர் ஃப்ரை வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காடை பெப்பர் ஃப்ரை சூப்பராக செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.